எப்போல்லாம் அரிசி மூட்டை வருதோ அப்போல்லாம் வந்து உடனே கொட்டி வைக்க மாட்டேன். பழைய அரிசி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு பொட்டு வச்சுட்டு, அதாவது பட்டை போட்டு பொட்டு வச்சுட்டு தான் நான் எப்போவுமே கொட்டி வைப்பேன். அதுவும் வெயில் அடிக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த பக்கெட்டை வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சிட்டோம்னா ஈவினிங் டைம் கொட்டி வைக்கலாம். எப்போவுமே அரிசி பக்கெட்டுன்றது அன்னலக்ஷ்மி நிறைஞ்சிருக்கணும். அது வந்து துடைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. காலி வரத்துக்கு முன்னாடியே அரிசியை வாங்கி வச்சுட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து கொட்டி வைக்கலாம். வெள்ளிக்கிழமை கூட கொட்டி வைக்கலாம். ஆனால் நீங்கள் வியாழக்கிழமையே பக்கெட்டை க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த உப்பு அரிசி இதெல்லாம் ஃபில் பண்ணுறது வீட்டில் வந்து நிரந்தரமாக செல்வம் நிலைக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி புதன்கிழமை தான், அதனால் நான் பக்கெட்டெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறமா எடுத்து அதில் பட்டை போட்டுட்டு பொட்டுலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசியை ஃபுல்லாக ஃபில் பண்ணி வைப்பேன். இதுதான் என்னுடைய பழக்கம். இதுதான். ஸோ இப்போ வெயில் அடிக்கிறதுனால அப்படியே படிக்கட்டில் வச்சிட்டோம்னா அது நல்லா காஞ்சிரும். ஈவினிங் மேலே நான் வந்து அரிசியை ஃபில் பண்ணி வச்சுட்டேன்னா வெள்ளிக்கிழமெலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஃபுல்லாக அரிசி மங்களகரமாக இருக்கும். அப்படியே கையோடு என்ன பண்ணேன், இந்த பாத்திரம்லாம் எப்போவுமே வந்து கழுவி வச்சா ஈரமாக இருக்குமா, அதெல்லாம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா மூடியெல்லாம் போட்டு டிஃபன் பாக்ஸு இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் அவசரத்துக்கு தேடுவோம் பாரு, அப்போல்லாம் கிடைக்கவே இருக்காது, மூடி தனியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மூடி போட்டு அழகாக எடுத்து அடுக்கி வச்சுருவேன். பாத்திரத்துக்கெலாம் கூடையில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் டப்பாவும் அவ்வளோ இருக்குது. 2 பேருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக அப்பப்போ ஸ்நாக்ஸ் டப்பா மூடி காணும்னு சொல்லிட்டு நிறைய வாங்குவோம். அது இல்லாமல் ஃபங்க்ஷனுக்கெலாம் போனால் நமக்கு அழகழகாக டப்பா பிளாஸ்டிக் டப்பா தருவாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் தான் நிறைய இருக்குது. இந்த ஸ்வீட் பாக்ஸு வாங்கினோம்னா அந்த டப்பெல்லாம் கூட தூக்கியே போட மாட்டேன். ஏன்னா அதில் வந்து நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தோம்னா நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சாகணும். அதை சின்ன சின்ன வேலையை அப்படியே நின்றுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே நீங்கள் செஞ்சிடலாம். அப்பப்போ கையோடு செஞ்சு முடிச்சுட்டா வேலை பலு இருக்காது. நான் ஜார் எல்லாமே ஒரே பக்கமாக வச்சேன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் பார்த்து அடுக்குவேன். அப்பப்போ பேப்பரில் தண்ணி ஊற்றி பசங்க கிட்ட நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பேப்பர் அடிக்கடி மாற்றி விடுவேன். அவங்க தண்ணிலாம் கொட்டி அது கிழிஞ்சு போயிடும். ஸோ டப்பாக்கு எல்லாத்துக்கும் மூடி போட்டு எடுத்து வச்சுட்டேன். இன்னும் 1 வீக்கில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தேடுற கஷ்டம் இருக்காது சொல்லிட்டு நிறைய பாக்ஸுக்கு மூடி தனியாக பாக்ஸ் தனியாக இருந்தது. எல்லாத்தையும் இன்றைக்கி தான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்கூல் போகும்போது அவசரமாக நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா, அதனால இன்றைக்கி எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் க்ளீன் பண்ணின்னு இருக்கேன். சும்மா மட்டும் உட்காரவே மாட்டேன். எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமை யூஸ்ஃபுல்லாக நம்ம ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படி தான் சின்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சுப்பேன். பக்கெட்டை கழுவி காய வச்சுட்டேன். ஈவினிங்கே அரிசி கொட்டி வச்சிடலான்ட்டு இவர் வந்து ட்ரெஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட ரேக் பார்த்திங்கன்னா மட்டும் சட்டை பேண்ட் எல்லாம் களைஞ்சி தொங்கும். ஸோ அதை மட்டும் அவர் ரேக்கில் இருக்கிற துணியை மட்டும் எடுத்துட்டு திரும்பவும் கொஞ்சம் மடித்து நீட்டாக வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து தனியாக வெளியே வச்சுருப்பாங்க. இவர் தான் எடுக்கிற அவசரத்தில் எல்லாத்தையும் போட்டு களைச்சி போட்டு போயிடுவார். அதனால் அவரோட துணியை மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ டைம் இருக்கும்போது சின்ன வேலையாக செஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.